வணக்கம் சஹோஸ். இன்றைக்கி நம்ம ஐஎஸ்சி சேனலில் பார்க்க போகிற ரெசிபி அவல் பாயசம். இந்த அவல் பாயசம் ரொம்ப 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 ஈஸியாக செய்கிற ஒரு டிஷ். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்லையும் இருக்க போகுது. இந்த அவல் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் ஒரு 10 முந்திரி காஞ்சி திராட்சை போட்டு நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் காய்ச்சினா பசும்பால் 1 கப் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பேக்கெட் பால் தான் இருக்குன்னா அதை சேர்த்துக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதில் ஊற வச்சு அவலை சேர்த்துடலாம். ஆக்சுவலாக ஒரு கப் அளவுக்கு அவலை நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். இப்போ அது 2 கப் அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதிலேயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஸ்வீட்டில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்திங்க அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு 4 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக நான் சீனி அதிகமாக சேர்த்துக்குவேன், அதனால் நான் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஆனால் இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கே போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊற வைக்கும்போது 1 கப் தான் ஊற வச்சோம். ஸோ அவள்ன்றதுனால நம்ம ஒரு 1/2 கப் சீனியே போதுமானதாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் 3/4 கப் வரையும் சேர்த்துக்கோங்க. ஆனால் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப இனிப்பாக நல்லா இருக்காது. இப்போது நல்லா கலந்து விட்டு அவல் நல்லா வேகிற வரையும் கொதிக்க விடலாம். அவல் சீக்கிரத்தில் வெந்துடும், ரொம்ப நேரம் பிடிக்காது. ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாம். செம்மையாக ஒரு வாசனை வரும். கண்டிப்பாக இந்த அவல் பாயசம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிடலாம். நமக்கு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே செய்யக்கூடிய ஒரு அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.